பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வெளி வளம் முறையை நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள் 1 வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளில் 1/8/2025 ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. கும்பராசி. கோவிந்தன் பெயரை சொன்னார். கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோவிந்தன் பெயரை சொன்னார். எப்படி பாடியிருக்காங்க முன்னோர்கள் பார்த்தீங்களா? ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொரு ராசிக்கு இனிமே வைக்கணும். அப்பதான் அதுக்கு சிறப்பா இருக்கும். இனிமேல் அப்படித்தான் ஐயா கொண்டு வரப்பாரு. 12 ராசிக்கு ஒவ்வொரு பதிகத்தை பாடி, என்ன கும்பம் பொறுமையா இருப்பீங்க, சிரமப்பட்டீங்க, திறமசாலி, ரொம்ப எல்லா வகையிலையும் சிக்கலை தீர்த்து வரக்கூடிய நேயர்கள்னு சொன்னதை விட ஒரு பதிகத்தை பாடி அந்த உணர்வுக்குரியவர் நீங்கள் என்று சொன்னா அது எப்படி மிக சரியா இருக்கும். அதனால கும்பராசிக்கு குறைவில்லாத ராசி. கும்பராசி கஷ்டங்கள் எல்லாம் கடந்து வந்த ராசி. கும்பராசி இப்போது கோபுர கலசம் போல உயரப்போகக்கூடிய ராசி. இந்த மாசத்துல இருந்தாவது ஒரு நல்ல காலம் வரட்டும். ஏன்னா ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் உங்களை குரு பாக்குறாரு, கும்பத்தை பாக்குறாரு, அப்புறம் பார்க்க முடியாது. கும்பத்தை பாக்குறாரு, 9ஆம் பார்வை பாக்குறாரு. உங்களுக்கு ராசிக்கு 5ல குரு, அடுத்த 6க்கு போறாரு. 6க்கு போறாரு. மதிப்பு மரியாதை நோய் நொடி எல்லாம் எச்சரிக்கையா இருக்கும். அகலக்கால வைக்கக்கூடாது. சான்றோர்களும் ஆன்றோர்களும் சொல் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு கும்பராசிக்காரவங்க. ஆனா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. கல்யாணமா லேட், குழந்தை பாக்கியமா லேட், வெளிநாடா வெகு சீக்கிரம். வெளிநாடு மட்டும் வெகு சீக்கிரம், ஆனா மற்றதெல்லாம் கம்மி. ஏங்க அந்த மாதிரி வருது? ஏன் அந்த மாதிரி வருது? ஏன் இந்த மாதிரி வருது? அப்போ உங்க ஜாதகத்தை ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கங்க. என்ன தசை, என்ன புத்தி, என்ன அந்தரம், ஒரு மாசத்துக்குள்ள அந்த அந்தரத்துல நமக்கு என்ன பலன் கொடுக்க போகுது? இந்த ஒரு மாசத்துக்குள்ள இந்த செவ்வாய், இந்த கன்னி செவ்வாய் என்ன செய்ய போறாரு? இந்த சுக்கிரன் என்ன செய்ய போறாரு? நம்ம ராசிக்கு 4ல சுக்கிரன் இருக்காரு, 2ல சனி இருக்காரு, நம்ம அதிபதி தானே, என்ன பண்ண போறாங்க? அப்ப நவாம்சத்திலேயாவது ஏதாவது செய்வாங்களா? ராசி கட்டத்துல தான் தமிழ் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பருங்கிறோம், நவாம்சத்துல செகண்ட் பேப்பரா மாறுது. அதுலயாவது ஏதாவது செய்ய போறாங்களா? இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தோம்னா ஜெயிச்சு காட்டக்கூடிய நேரம் நமக்கு வந்து விட்டது. கும்பராசிக்கு ஜெயிச்சு காட்டக்கூடிய நேரமாக வந்து விட்டது. அதனால கண்டிப்பாக நீங்களும் பெட்ரோல், கவுன்சிலர், கார்பரேஷன் மேனேஜர், கார்பரேஷன் ஜிஎம்மும், துப்புரவு தொழிலாளி, எல்லா வகையிலையும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியவங்க, எல்லா இடத்துலையும் கிளீனர்ஸா இருக்கக்கூடியவங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய அதிகாரியா இருப்பாங்க. சின்ன அதிகாரியா இருந்து பெரிய அதிகாரி வரவங்க மகர கும்பம். அதாவது உழைப்பாளி, தொழிலாளி, முதலாளி, அவங்கெல்லாம் உழைச்சு வர்றவங்க. 8வது போய் சேர்ந்தேன், இன்னைக்கு நான் ஜிஎம்மா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன், பிஇ படிக்கல, ஜிஎம் ஆயிட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் 8வது தான் படித்தேன், இன்னைக்கு வந்து நான் ஆஃபீஸ் சூப்பரண்டா இருக்கிறேன். அப்படித்தான் ஜிஎம் இல்லை சொல்ல, ஆப்ரேட் சூப்பரண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்ல. இதெல்லாமே இந்த மகர ராசி கும்பராசிக்கு என்னுடைய எலிஜிபிலிட்டி. சிம்மத்தை சொல்ல முடியாது, டைரக்டா ஷார்ட் அடிக்கேன் மெடிக்கல். மேசத்தை டைரக்டா அடிக்கேன், விருச்சகத்தை இன்னும் டைரக்டா அடிக்கேன். ஆனா கும்பத்தை நம்ம அப்படி சொல்ல முடியாது. அந்த தொழில் சம்பந்தப்பட்ட கர்மாதிபதி, அதனாலதான் அது அந்த லாஜிக்கோட நான் சொல்றேன். அப்ப கண்டிப்பாக இந்த மாசம் ஒரு சிறப்பான மாசமாக அமையும். அவங்களும் நிச்சயமாக நல்ல ஒரு கருப்புசாமி வழிபாடு, ஐயனார் வழிபாடு, 27 எலுமிச்சம்பழத்தை பொறுத்து மாலையை பொறுத்து, காப்பிலை, வேப்பிலை காப்பிலையை பொறுத்து போடுங்க, துர்க்கைக்கு போடுங்க, காளிக்கு போடுங்க, கருப்புசாமிக்கு போடுங்க, முருகனுக்கு போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். அதுல மாற்று கருத்து